ஓம் சாந்தி. பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் கீழ் பரமாத்மாவின் குணக்களஞ்சிய யோகம் என்ற தலைப்பில் பாடம் பார்ப்போம். கீதை பரமாத்மாவை கண்ணுக்கு புலப்படாத பிறப்பற்ற ஜோதி சொரூபமானவர் என்று சொல்லப்படுகிறது. பிறப்பற்றவர் ஒருபொழுதும் பிறப்பு எடுப்பதில்லை. யார் பிறப்பு எடுப்பதில்லையோ அவருக்கு உடல் என்பதே கிடையாது. தேகம் வெளிப்படையாக தெரிகின்ற நான்முக பிரம்மா மற்றும் 4 புஜங்கள் கொண்ட விஷ்ணு, சங்கர் மும்மூர்த்திகள் இல்லற தேவதைகளுக்கும் பரமாத்மாவிற்கும் இரவு பகல் வித்தியாசம் உள்ளது என்று கீதை சொல்கிறது. கீழ்கண்ட மகிமைகள் யாரிடம் உள்ளதோ அவரே பரமாத்மா ஆவார். அவர் திவ்ய ஜோதி, பிறப்பற்றவர், கர்ப்பத்தில் வராதவர், உடலற்றவர், கண்ணுக்கு புலனாகாதவர். இவரின் மகிமைகளை கீதை ஸ்லோகன்களின் மூலம் உணரலாம். இப்பொழுது 4 பிரம்மா, 4 புஜ விஷ்ணு 2 பேரை பற்றியும் சொல்லியிருக்கிறது. என்னவென்றால், 4 பிரம்மா இல்லற தேவதை, 4 புஜ விஷ்ணுவும் இல்லற தேவைதான். இருவரும் உடலுடைய தேவதை, இருவருமே தேவதை. 4 பிரம்மா 4 முகங்களை கொண்டதாக காட்டப்பட்டிருக்கிறது. அது உண்மையல்ல. 4 புஜ விஷ்ணு சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை மலர் கொண்ட தேவதை. 4 பிரம்மா சூரிய குலத்தவர் அல்ல, தேவதை சொரூபம். 4 புஜ விஷ்ணு கண்ணுக்கு புலனாகும் தேவதை 4 பிரம்மா. அதே போல கண்ணுக்கு புலனாகக்கூடிய தேவதை தான் 4 புஜ விஷ்ணு கூட. பிரம்மா பிராண புகழுடையவர், விஷ்ணுவும் பிராண புகழுடையவர் தான். கண்ணுக்கு தெரிபவர்கள் 2 பேருமே விஷ்ணு புத்திரர் 4 முக பிரம்மா. 4 புஜ விஷ்ணு பிறப்புடன் கூடிய அவதாரம் எடுத்தவர். இப்ப 2 பேருடையதையும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் பொது பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் மகிமைகள் பலவற்றை மறுபடியும் பார்ப்போம். ஈஸ்வரர் உலகத்தின் ஒரே அதிபதி, மேலும் பரம பிரகாசமானவர், பரபிரம்மம், பரஞ்சோதியானவர், வெண்மையான தூய சுத்தமான ஒளிமயமானவர், காட்சிக்கு அப்பாற்பட்டவர், புலப்படாத வெளிப்படாதவர் அவர். பரம்பாவம், பரமாத்மாவின் சுயஸ்வரூபம் மிகச்சிறந்த சுயம் பிரகாச சுரூபம். அறிவினால் மட்டுமே என்னை உணர முடியும் என்று கீதையில் சொல்கிறார். ஞானத்தால் மட்டும் அறியக்கூடியவர், அழிவற்ற நிலையான நாசமற்றவர், கவலைக்கு அப்பாற்பட்டவர், துக்கமற்றவர், உலகத்தை சரிவர நடத்துபவர், 3 லோகங்களுக்கும் தலைவர். காமம், கோபம், பேராசை, மோகம் போன்ற தீய குணங்கள் அற்ற அகிம்சையானவர், அறியாமையற்ற ஞானேஸ்வரர், கடல் எல்லாம் அறிந்தவர், எல்லா ஆத்மாக்களின் தந்தை, தேக சம்பந்தம் இல்லாத ஆத்ம சம்பந்தமான தந்தை, எவ்விதமான ஸ்தூல ரூபமற்றவர், பிறப்பற்ற, ஜென்மம் இல்லாத, கர்ப்பத்தில் வராத, உடலற்ற, நுகராத அகிம்சையானவர், ஆரம்பமும் முடிவும் அற்ற, பிறப்பற்ற, இறப்பற்றவர், மிகச்சிறந்த, மிகச்சிறிய, வர்ணிக்க இயலாதவர். ஈஸ்வர், விஸ்வேஸ்வரர், சர்வேஸ்வரர் என்று பல பெயர்கள் உண்டு. எல்லாரையும் காப்பாற்றுகின்ற அதிபதி, எஜமான் ஈஸ்வர். மேலும் பரந்தாம லோகங்களின் தலைவர்,
அழியாதவர், நிலையான ஆத்மா பரமாத்மா, அமர ஈஸ்வரன். உடல் சம்பந்தம் இல்லாத தாய், அனைவரையும் போற்றி வளர்க்கும் தாய், உலகத் தலைவர். இவைதான் இவருடைய தனிப்பட்ட சொரூப பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் மகிமைகள். அவர்கள் இருவரும், இவர் படைப்பவர், அவர் படைப்புகள். ஆனால் வித்தியாசம் எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். ஓம் சாந்தி.